கரூர் மாவட்டத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் அதே மாநிலத்தைச் சேர்ந்த நபரால் குரல் வளையை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவு கொலையில் முடிந்தது எப்படி? அசாம் மாநிலம் பாஷா மாவட்டம் தமுல்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் 50 வயதான பாலு ராம்கமல். இவரது மனைவி சிந்தோன்மணி போரா. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த அவர் 2 மகன்களுடன் கரூருக்கு வந்து மரப்பட்டைகளை பவுடர் செய்யும் மில்லில் வேலை பார்த்து வந்தார். வேலாயுதம்பாளையம் அருகே மூலிகை மங்கலத்தில் அமைந்துள்ள அந்த தொழிற்சாலையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பலரும் வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்நிலையில் தன்னுடன் வேலை பார்த்து வந்த சுபோல் முர்மோ என்பவருடன் பெண்ணுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இருவரும் நீண்ட நாட்களாக நெருங்கி பழகி வந்த நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி பெண் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளார். ஆனால் அவரை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லாத சுபோல் முர்மோ தான் ஊருக்கு செல்லப் போவதாக கூறியுள்ளார். அப்படி செல்வதாக இருந்தால் தன்னை கொன்றுவிட்டு செல்லும்படி பெண் சண்டையிட்டுள்ளார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன் இரவு 10 மணி அளவில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த பெண் உட்பட அனைவரும் மது அருந்தி கொண்டிருந்தனர். அப்போது அந்த பெண்ணுக்கும் சுபோல் முர்மோவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மீண்டும் மீண்டும் அந்த பெண் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி வலியுறுத்த ஆரம்பித்துள்ளார். கடும் போதையில் இருந்த சுபோல் முர்மோ ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணின் குரல் வளையை பிடித்து இறுக்கியுள்ளார். இதில் அந்த பெண் மயங்கி கீழே விழ அதை பார்த்த 2 மகன்களும் கதறி எழுந்தனர். குரல் வளையை பிடித்து நசுக்கியதில் அந்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். இது குறித்து வேலாயுதம்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வேலாயுதம்பாளையம் போலீசார் உடலை கைப்பற்றி சுபோல் முர்மோவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பெண் கழுத்தை நெரித்து கொல்லப்பட்ட சம்பவம் கரூரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.